எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல்வி சேனலுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கின்னு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலில் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலான்னு அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். இங்கே நம்ம நார்மலாக எல்லாருக்கும் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இது பார்க்கலாம். க்ரீன் கலர் கேண்டல் ஆனால் பாசிட்டிவ் கேண்டல் வரும்போது ஏன்னாவோ ஓப்பன் கீழே இருக்கும், லோ கீழே, அப்புறமா க்ளோசிங் மேலே இருக்கும், அப்புறமா ஹை அதோட மேலே இருக்கும். ஓகே, அதே மாதிரி ரெட் கேண்டல் அப்புறம் நெகட்டிவ் கேண்டல் வரும்போது ஏன்னா ஓப்பன் வந்துட்டு அப் சைடில் இருக்கும். ஓகே, ஓப்பன் வந்து அப் சைடில் இருக்கும், ஹை அது சேம் இருக்கும். ஓகே, ஆஸ் பர் சேம் இருக்கும், அப்புறமா லோ வந்துட்டு சேம் இருக்கும். ஆனால் க்ளோஸு மற்ற ஓப்பன் மட்டும் இந்த ரெட் கேண்டல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ரெட் கேண்டலோட க்ளோஸ் வந்துட்டு கீழே இருக்கும். ஓகே, ஆனால் நம்மளுக்கு இது ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் தெரியுமில்ல, அதே மாதிரி பாசிட்டிவ் கேண்டல் என்ன ஆகும்னா, எக்ஸாம்பிளுக்கு ஓப்பன் அப்புறமா லோ சேமாக இருந்தால் வெரி ஸ்ட்ராங் மறுபடியும் அப் ட்ரெண்ட் போகிற சான்சஸ் இருக்குது மார்க்கெட்டுன்னு அர்த்தம். ஓகே, இது வந்துட்டு இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இண்டெக்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் ரிவர்சலில் ஈஸி மெத்தடில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி. ஓகே, இதோட இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடில் ஃபார்மேஷன் ஆகிருக்கும். ஓகே, டவுன் ஒரு ட்ரெண்ட் ஆகிருக்கணும். ஓகே, ட்ரெண்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கேண்டல் ஓப்பன் அப்புறமா லோ சேமாக இருக்கணும். ஓப்பன் அப்புறமா லோ சேமாக இருந்தால் இது வந்துட்டு அப் சைடு போகிற சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஓப்பன் அப்புறமா ஹை வந்துட்டு சேம் ஆச்சுன்னா ரெட் கேண்டல் ஃபார்மேஷன் ஆயிருந்தால் இங்கே வந்துட்டு ஒரு ரெட் கேண்டல் ஓப்பன் அப்புறமா ஹை வந்துட்டு சேமாக இருக்கும்போது மறுபடியும் மார்க்கெட்டு இன்னும் டவுன் சைடில் போகிற மாதிரி சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு சிம்பிளாக காமிக்கிறேன். இங்கே பார்க்கலாம், இங்கே வந்துட்டு இன்னைக்கோட கேண்டல் இருக்குது, ஒரு 1 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் அக்யூரேட்டாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்க்கலாம், 11th ஏப்ரலில் நான் பார்க்கலாம், ஓப்பன் அப்புறமா லோ 50,000 ஓப்பன் வந்துட்டு 50,634.10 இருக்குது. அதே மாதிரி லோ வந்துட்டு 50,634.10 ஈக்குவலாக இருக்குது. ஓகே, சேம் டு சேமாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் ஆகிருக்கு. ரைட், அதே மாதிரி இங்கே பார்க்கலாம், இங்கே வந்துட்டு அதே மாதிரி அப் ட்ரெண்டில் பார்க்கலாம். இது 22 நவம்பரில் வந்துட்டு ஓப்பன் அப்புறமா லோ, இது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட்டு டிஃப்ரென்ஸ். இன்னைக்கு ஃபார்மேஷன் ஆகிருக்குல்ல, சேம் லிட்டில் பிட்டு ஃபார்ம், அப்புறம் அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அதே மாதிரி இங்கே டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. பார்க்கலாம், டவுன் ட்ரெண்டில் இங்கே வந்துட்டு ஓப்பன் அப்புறமும் ஹை. ஓப்பன் வந்துட்டு 54,338.70, அப்புறமா ஹை கூட 54,338.70 சேம் இருக்குது. அதுக்கப்புறம் குவிக்காக ரிவர்சல் ஆகிருக்கு. ரைட், அதே மாதிரி இங்கே பார்க்கலாம், ஓப்பன் அப்புறமா ஹை சேம் இருக்குது, 53,357.70, ஹை கூட 53,357.70. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, இது மாதிரி குவிக்காக மூவ் ஆகலாம், இல்லைனா இது மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆகிட்டு மேலே கூட இது மாதிரி மூவ் ஆகலாம். ஓகே, ரெண்டு விதமாக கூட மூவ் ஆகலாம். இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை வேணுன்னா, நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் எங்கெங்கே இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் அப்புறமா இந்த மாதிரி இண்டெக்ஸில் எங்கெங்கே ஓப்பன் ஹை சேமாக இருக்கோ, அப்புறமா ஓப்பன் லோ சேமாக இருக்கோ, அப் ட்ரெண்ட் இருக்கும்போது வந்து பேக் டெஸ்ட் பண்ணி க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, எங்கெங்கே அது ஃபெயிலியர் ஆகிருக்கு, எங்கெங்கே அது பாசிட்டிவாக இருக்குன்றது நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் மேஜராக வந்துட்டு இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா ஒரு அப் ட்ரெண்ட். ஓகே, இது மாதிரி ட்ரெண்ட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேண்டல் வந்தால் ஒரு ரிவர்சல் வர சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்க்கலாம், இது மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் அதுக்கப்புறம் ரிவர்சல். ஓகே, இது மாதிரி வரும்போது ரொம்ப வெரி வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இது வந்துட்டு ஒரு ஸ்மால், ஓகே, இது வந்துட்டு ஸ்மால் திங்ஸ். இது மாதிரி கூட க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள். எப்போ ஒரு ட்ரெண்டு ஒரு இன் பிட்வீனில் வரும்போது வந்துட்டு கொஞ்சம் அதோட பவர் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் சின்ன நகெட்ஸ் இருக்குது, அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக இன்னொன்று வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.